வணக்கம். குபர்நேட்டிஸ்ல உங்க அப்ளிகேஷனை ஓட விடும்போது வர பிரச்சனைகளால ரொம்ப டயர்ட் ஆகிட்டீங்களா? கவலையே வேணாம். இந்த விளக்கத்துல அந்த குழப்பமான பிழைகள் எல்லாம் எப்படி சரி பண்றதுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பா நாம சேர்ந்து பார்க்க போறோம். இது எல்லா டெவலப்பரும் கேக்குற ஒரு கேள்வி இல்லையா? நம்ம மிஷின்ல சூப்பரா ஓடுற ஒரு ஆப் குபர்நெட்டிஸ்க்கு போன உடனே ஏன் இவ்ளோ பிரச்சனை பண்ணுது? ஆமாங்க, இது ரொம்பவே கடுப்பேத்துற ஒரு விஷயம்தான். ஆனா கவலைப்படாதீங்க. இந்த குழப்பமான டீபகிங் ப்ராசஸ ஒரு தெளிவான மேப் மாதிரி மாத்த போறோம். ஒவ்வொரு தப்பையும் ஸ்டெப் பை ஸ்டெப்பா சரி பண்றதுக்கு இந்த மேப் நமக்கு ஹெல்ப் பண்ணும். ரெடியா? வாங்க இந்த பயணத்தை ஆரம்பிக்கலாம். நம்ம டீபகிங் பயணத்தோட ஃபர்ஸ்ட் ஸ்டாப் இதுதான். ஒரு பாட் ஸ்டார்ட் ஆகவே மாட்டேன்னு அடம் பிடிக்கிற பெண்டிங் ஸ்டேட்டஸ எப்படி சரி பண்றதுன்னு பாப்போம். நம்மளோட முதல் வேலை களத்துல இறங்கி என்ன நடக்குதுன்னு பாக்குறது. அதுக்கு கியூப்கட்டில் கெட் பாட்ஸ் அப்படிங்கிற இந்த சிம்பிளான கமாண்டை யூஸ் பண்ணுவோம். இது நம்ம கிளஸ்டர்ல இருக்க எல்லா பாட்ஸோட ஸ்டேட்டஸையும் காட்டிடும். குறிப்பா பெண்டிங் ஸ்டேட்டஸ்ல மாட்டிட்டு இருக்கிற குற்றவாளிகளை இது கரெக்டா அடையாளம் காட்டிடும். ஓகே, ஒரு பாட் பெண்டிங்ல இருக்குன்னு கண்டுபிடிச்சாச்சு. இப்போ ஒரு டிடெக்டிவ் மாதிரி அதுக்கான காரணத்தை தேட ஆரம்பிக்கலாம். இதுக்கு பொதுவா என்னென்ன காரணங்கள் இருக்கலாம்? பெண்டிங் ஸ்டேட்டஸ்க்கு பொதுவா 4 முக்கிய காரணங்கள் இருக்கலாம். நாம ஒன்னொன்னா செக் பண்ணி பார்க்கலாம். முதல் செக், பாட் ஒரு நோடுக்கு அசைன் ஆயிருக்கா இல்லையா? சரி, அப்போ ரெண்டாவது செக்குக்கு போலாம். கிளஸ்டர்ல போதுமான CPU இல்ல மெமரி மாதிரி ரிசோர்சஸ் காலி ஆயிடுச்சா? இது ஒரு லாஜிக்கலான செக்லிஸ்ட் மாதிரி தான். ஒன்னுக்கப்புறம் ஒன்னுன்னு செக் பண்ணா ஈஸியா காரணத்தை கண்டுபிடிச்சிடலாம். சரி, நம்ம பயணத்துல அடுத்த செக் பாயிண்ட்டுக்கு போலாம். பாட் ஸ்டார்ட் ஆக முயற்சி பண்ணும்போது வர்ற ரொம்பவே காமனான பிரச்சனைகள், அதாவது கிராஷ் லூப்ஸ் மற்றும் இமேஜ் எரர்ஸை எப்படி சமாளிக்கிறதுன்னு பார்ப்போம். நீங்க பார்க்குற முதல் பெரிய எரர் இதுவா இருக்கலாம். அதாவது குபர்நெட்டிஸால உங்க கண்டெய்னர் இமேஜா டவுன்லோட் பண்ண முடியல. இதோட காரணத்தை ரொம்ப ஈஸியா கண்டுபிடிக்கலாம். இதை சரி பண்றது ரொம்ப சுலபம். வெறும் 3 ஸ்டெப்ஸ் தான். முதல் ஸ்டெப், இமேஜ் பேர்ல ஏதாவது டைப்போ இருக்கான்னு பாருங்க. ரெண்டாவது, நீங்க சொல்ற டேக் உண்மையிலேயே இருக்கா? சில சமயம் லேட்டஸ்ட்னு நினைச்சு வேற எதையாவது கொடுத்திருப்போம். கடைசியா, இது ஒரு பிரைவேட் ரெஜிஸ்ட்ரியா? அப்போ அதுக்கு தேவையான சரியான கிரெடென்ஷியல்ஸ் கொடுத்திருக்கீங்களான்னு செக் பண்ணுங்க. பெரும்பாலும் இந்த 3ல 1 தான் காரணமா இருக்கும். அடடா, இதுதான் குபர்நெட்டிஸ்ல எல்லாருமே பயப்படுற எரர். உங்க அப்ளிகேஷன் திரும்ப திரும்ப கிராஷ் ஆகி மறுபடியும் ஸ்டார்ட் ஆக முயற்சி பண்ணுதுன்னு அர்த்தம். ஆனா பயப்படாதீங்க, இதை சரி பண்ண நம்மகிட்ட டூல்ஸ் இருக்கு. இந்த டிஸ்கிரைப் கமாண்ட் ஒரு பூத கண்ணாடி மாதிரி. இது பாட் ஏன் ஃபெயில் ஆகுதுங்கிறதுக்கான ஒரு ஹை லெவல் சம்மரியையும் கடைசியா நடந்த ஈவெண்ட்ஸையும் காட்டும். இதுதான் நம்மளோட முதல் க்ளூ. அடுத்தது லாக்ஸ் கமெண்ட். இதை நம்ம விசாரணை ரூம்னு சொல்லலாம். இங்கதான் நாம அப்ளிகேஷன் கிட்டயே நேரடியா பேச போறோம். அதோட லாக் ஃபைல்ஸை படிக்கும்போது அது ஏன் கிராஷ் ஆகுதுங்கிற உண்மையை அதுவே நம்ம கிட்ட சொல்லிடும். கிராஷ் லுக் பேக் ஆஃப்க்கு பொதுவா இந்த 3 காரணங்கள் தான் இருக்கும். பெரும்பாலும் உங்க அப்ளிகேஷன் கோட்ல ஏதோ ஒரு பக் இருக்கலாம். அதை லாக்ஸ் வச்சு கண்டுபிடிச்சிடலாம். சில சமயம் டாக்கர் ஃபைல்ல ஒரு முக்கியமான கமாண்டை விட்டுருக்கலாம். இல்லைன்னா தப்பா செட் பண்ண ஒரு லைவ்னஸ் ப்ரோப் கூட பிரச்சனையை உண்டாக்கலாம். இப்போ ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பிரச்சனைக்கு வருவோம். பாட் ரன்னிங் ஸ்டேட்டஸ்ல இருக்கு, ஆனா உள்ள இருக்கிற அப்ளிகேஷனை நம்மால தொடர்பு கொள்ள முடியல. இந்த மர்மத்தை எப்படி தீர்க்கிறது? இந்த மர்மத்துக்கு பின்னாடி இருக்கிறது ரெடினஸ் ப்ரோபா இருக்கலாம். ரெடினஸ் ப்ரோப்னா என்னன்னா, அப்ளிகேஷன், நீ டிராஃபிக்கை வாங்க ரெடியான்னு குபர்நெட்டிஸ் கேட்குற ஒரு கேள்வி. உங்க அப்ளிகேஷன் இன்னும் இல்லைன்னு சொன்னா குபர்நெட்டிஸ் பொறுமையா வெயிட் பண்ணும். இதனால தான் உங்க பாட் ரன்னிங்னு இருந்தாலும் ஸ்டேட்டஸ்ல 0/1 ரெடி அப்படின்னு காட்டும். சரி, இந்த ரெடினஸ் ப்ரோ பிரச்சனையெல்லாம் தாண்டி அப்ளிகேஷன் உள்ள கரெக்டா வேலை செய்தான்னு நேரடியா பார்க்க ஒரு வழி இருக்கா? நிச்சயமா இருக்கு. அதுக்கு பேரு தான் போர்ட் ஃபார்வர்டிங். இந்த போர்ட் ஃபார்வர்ட் கமாண்ட் ஒரு பவர்ஃபுல்லான டூல். இது குபர்நெட்டிஸ் நெட்வொர்க்கிங் லேயர்ஸ் எல்லாம் பைபாஸ் பண்ணிட்டு உங்க லோக்கல் மிஷின்ல இருந்து நேரடியா பாட்ல ஓடுற அப்ளிகேஷனை ஆக்சஸ் பண்ண ஒரு வழி செஞ்சு கொடுக்கும். இதை வச்சு அப்ளிகேஷன் சரியா ஓடுதான்னு ஈஸியா டெஸ்ட் பண்ணிடலாம். நம்ம பயணத்தோட ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்துட்டோம். அப்ளிகேஷனை மத்த சர்வீஸ்களோடையும் வெளியுலகத்தோடையும் கனெக்ட் பண்றதுல வர்ற பிரச்சனைகளை எப்படி டீபக் பண்றதுன்னு பார்க்கலாம். ஒரு பாட் தனியா வேலை செய்யாது. அதை மத்த பாட்ஸ் ஆக்சஸ் பண்ணணும்னா ஒரு சர்வீஸ் தேவை. சர்வீஸுங்கிறது பாட்ஸ்க்கு ஒரு பெர்மனன்ட் அட்ரஸ் மாதிரி வேலை செய்யும். இங்கதான் நிறைய கனெக்டிவிட்டி பிரச்சனைகள் வரும். இங்கதான் நிறைய பேர் தப்பு பண்ணுவாங்க. இந்த ஸ்லைட பாருங்க. சர்வீஸோட செலக்டர்ல ஆப் இஸ் ஈக்குவல் டு மை ஏபிஐன்னு இருக்கு. இது என்ன பண்ணும்னா, ஆப் இஸ் ஈக்குவல் டு மை ஏபிஐங்கிற லேபிள் இருக்கிற பாட்ஸை தேடும். இந்த 2 லேபிளும் 100% மேட்ச் ஆகணும். ஒரு சின்ன டைப்போ இருந்தா கூட சர்வீஸால உங்க பாட்டை கண்டுபிடிக்க முடியாது. கனெக்ஷன் கட் ஆகிடும். அடுத்து எல்லாரும் பண்ற ஒரு காமன் மிஸ்டேக் போர்ட் நம்பர்ல தான்.
சர்வீஸோட டார்கெட் போர்ட்டுங்கிறது அது டிராஃபிக்கை எந்த போர்ட்டுக்கு அனுப்ப போகுதுங்கிறது. அந்த டார்கெட்ல, அதாவது பாடோட கண்டெய்னர் போர்ட்ல உங்க அப்ளிகேஷன் ரெடியா காத்துட்டு இருக்கணும். இந்த 2 நம்பரும் மேட்ச் ஆகலைனா கனெக்ஷன் கிடைக்காது. சரி, நாம இந்த விளக்கத்தோட முடிவுக்கு வந்துட்டோம். இதுவரைக்கும் கத்துக்கிட்ட முக்கியமான விஷயங்களை ஒரு தடவை ரீகேப் பண்ணிட்டு டீபக்கிங்க ஒரு ஸ்கில்லா எப்படி பாக்குறதுங்கிறத பத்தி பேசலாம். உங்க டீபக்கிங் பயணத்துல இந்த 4 கமெண்ட்ஸ் தான் உங்க பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். கெட் விச் ஸ்டேட்டஸை செக் பண்ணுங்க. டிஸ்கிரைப் விச் க்ளூசஸ் சேகரிங்க. லாக்ஸ் வச்சு உண்மையை கண்டுபிடிங்க. போர்ட் ஃபார்வர்ட் வச்சு நேரடியா டெஸ்ட் பண்ணுங்க. இந்த 4ஐயும் மாஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா எந்த குபர்னெட்டிஸ் பிரச்சனையையும் நீங்க ஈஸியா சமாளிக்கலாம். குபர்னெட்டிஸ் டீபக்கிங்கிறது ஒரு மேஜிக்லாம் கிடையாது. அது ஒரு மேப்,